கர்மா ரிட்டர்ன்ஸுக்கும் இந்த வீடியோ சம்மந்தம். ஏன்னா ஒரு பரவாயில்லையேன்னு சொன்ன மாமியாரை பரவாயில்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையை வந்து பரவாயில்ல இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடாதுன்னு அந்த மாமியாருக்கு தெரிஞ்ச உறவினர்கள்ட்டெல்லாம் சொல்லி, தன் உறவினர்கள்ட்டெல்லாம் சொல்லி அந்த மாமியார் வந்து பரவாயில்லைன்னு சொன்னது இந்த சேனலை நான் ஆரம்பித்தது கூட எனக்கு பொழுதுபோக்கு. நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கும்போது அது என்னவோ யூடியூப்பில் நிறையா சம்பாதிக்கலாம். வணக்கம். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்ல போகிறேன். என்னன்னாக்க ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களே, பேசிகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு அப்படின்னாங்க. இப்போ எனக்கு உள்ள சப்ஸ்கிரைபர்ஸை சொன்னேன். அது ஒரு மினிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இப்போ உள்ள சப்ஸ்கிரைபர்ஸை சொன்னேன். என் ஆசை எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வரணுங்கிற ஆசையும் சொன்னேன். அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, ஓ இவ்வளோ பேராக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, வெறுமனே டேலண்ட்டே இல்லாமல் பேசினதுக்கு கூட இவ்வளோ பேராக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்களேன், சாதாரணமாக நல்ல டேலண்டடாக பேசுகிறவங்க கண்டிப்பாக இன்னொருத்தர் பேசுகிறவங்கள வந்து டேலண்ட் இல்லாமல் பேசி இவ்வளோ சப்ஸ்கிரைபரான்னு கேட்கவே மாட்டாங்க. அவங்க இன்னும் ஊக்குவிக்காங்க, ஆனால் அவங்க இன்னும் மோட்டிவேட். சிலருக்கெல்லாம் யார் என்ன பண்ணினாலும் என்ன நல்லது பேசினாலும் அது வெறும் பேச்சு தான், வெறும் பார்வை தான், சும்மா பேசுகிறாங்க அப்படின்னு போய் அந்த வெறும் பேச்சு கூட அவங்களோட தூக்கத்தை கெடுத்துருச்சு பாருங்க. வணக்கம். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்ல போகிறேன். என்னன்னாக்க ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்களே, பேசிகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு அப்படின்னாங்க. இப்போ எனக்கு உள்ள சப்ஸ்கிரைபர்ஸை சொன்னேன். அது ஒரு மினிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இப்போ உள்ள சப்ஸ்கிரைபர்ஸை சொன்னேன். என் ஆசை எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வரணுங்கிற ஆசையும் சொன்னேன். அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, ஓ இவ்வளோ பேராக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, வெறுமனே டேலண்ட்டே இல்லாமல் பேசினதுக்கு கூட இவ்வளோ பேராக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. மக்களே, இது மாதிரி ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்டால் அது என்ன கேஷுவலாக, இல்லை அதில் கொஞ்சம் பொறாமைத்தனம் கலந்துள்ளதா, இல்லை வெகுளித்தனமா, இல்லை நமக்கு தான் அப்படி இல்லை, டேலண்ட் இல்லை, நம்ம டெவலப் பண்ணிக்கணும், டேலண்ட் இல்லை தான், டெவலப் தான் பண்ணின்னு இருக்கோம், அதுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபரா அப்படின்னு கேட்குறது என்ன குணம் என்று கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது கேள்வி கேட்பவர்களின் அசட்டு கேள்வியா, இல்லை மற்றவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி சொல்லணுங்கிறதா, ஒன்றும் எனக்கு புரியல மக்களே. இதுவே அந்த பர்டிகுலர் என்னை கேட்ட அந்த பர்டிகுலர் பர்சனே அவங்க மாமியார் பரவாயில்லையே, இவங்க சொன்னாங்களாம், என் பையனுக்கு சிஏல, அதாவது இவங்க ரிலேஷன் ஒருத்த பையனுக்கு சிஏ படித்து அந்த பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க தன் ரியாக்ஷனை ஓ காட் கங்க்ராட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வராது, அந்த ஃபஸ்ட்டு வருது பரவாயில்லையே, அதிசயப்படுறாங்க, பரவாயில்லையே கிடச்சிருச்சாங்க ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் அது தப்பான், பரவாயில்லையே இங்கே வந்து தப்பு தான், என்ன இருந்தாலும் தப்பு தானே எல்லா இடத்துலையும் சொல்லி எல்லா இடத்தையும் கேட்க வச்சு ஏதோ கேஷுவலாக சொல்கிறவங்கள பரவாயில்லையேன்னு சொல்கிறவங்கள தவறு என்று கூறியவர்கள், தேவலமே டேலண்ட்டே இல்லாமல் உனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்களே அப்படின்னு கூறுபவர், அதாவது அந்த பரவாயில்லையே வந்து தவறாக சொன்னவர்கள் தேவலமே, இந்த வார்த்தை தான் மக்களே, தேவலமே உனக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸா, டேலண்ட் பேச்சில் டேலண்ட்டே இல்லாமல் இவ்வளவா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதவங்க. இதில் வந்து நம்ம என்னத்தை ஏற்றுக்கிறது, எப்படி ஏற்றுக்கிறதுன்னு நான் கேட்டப்ப
எல்லாரும் சிரிக்கிறாங்க, நானும் சிரிச்சிட்டேன். அவங்கள்ட்டயே நானும் சிரிச்சுட்டு, என்ன இப்படி கேள்வி கேட்குற? தேவலமே டேலண்ட்டே இல்லாமல் பேசுகிறதுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர். என்னுடைய வெற்றிக்கு காரணமே, என்னை ஊக்குவிப்பவர்கள் காரணமே இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அவங்களுமே என்னை நிறையா ஊக்குவிச்சிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு டயத்தில் இப்படி பேசினப்போ அவங்க மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் குற்றம் இல்லாமல் பேச வேண்டும், அதுதானே மக்களே. இருங்க, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். டேலண்ட்டு யூடியூப்பில் பேச டேலண்ட்லாம் வேண்டாம். டேலண்ட்டுங்கிறது அவசியம் இல்லை. எப்போ கண்டபடி மெசேஜ் சொல்லி, கண்டபடி உடலை காட்டி, காம பேச்சுக்களை பேசி, அதன் மூலமாக சப்ஸ்கிரைபரை இழுத்தால் அதுக்கு அதை நம்ம அவங்களுக்கு அதை டேலண்ட்டுன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு சிந்திக்க வச்சு பேசி, சிந்திக்கிற மாதிரி பேசி, சிந்திக்கிற மாதிரியான பாயிண்ட்ஸை கொடுத்து, அதுக்கு கேள்வி கேட்டு அப்படி பேசினா அது கண்டிப்பாக டேலண்ட்டு தான். இவங்களுக்கு எப்படி இதில் போடணும்னு சப்ஸ்கிரைபரை வர வைக்க, மரத்தில் ஏறி குப்புறக்கு அடிக்கணுமா, இல்லை பல்ட்டி அடிக்கணுமா, இல்லை டான்ஸ் ஆடணுமா சினிமாவில் ஆடினா மாதிரி? இதெல்லாம் தானா டேலண்ட்டு? மக்களை சிந்திக்க வைப்பது டேலண்ட்டு கிடையாதா? ஒரு இடத்துல இருந்துன்னு மக்களை சிந்திக்க வைக்கிறது, நம்ம எண்ணங்களை கொண்டு வந்து கூறுவது, நல்லபடியாக பேசுவது, ஒருவரை அதாவது ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வருவது, இதெல்லாம் டேலண்ட் இல்லாத பேச்சா? இது பேசும்போது எப்படி பேசணும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியல. ஆனால் அதெல்லாம் பேசணும். அப்படி கூறுபவர்கள் கேமரா முன்னாடியோ நீங்கள் பாருங்களேன், சாதாரணமாக நல்ல டேலண்டடாக பேசுகிறவங்க கண்டிப்பாக இன்னொருத்தர் பேசுகிறவங்கள டேலண்ட் இல்லாமல் பேசி இவ்வளோ சப்ஸ்கிரைபரான்னு கேட்கவே மாட்டாங்க. அவங்க இன்னும் ஊக்குவிக்காங்க, ஆனால் அவங்க இன்னும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சகோதரி என்ன பண்ணினாங்க, அவங்க கேட்ட கேள்வி தவிர அவங்க மனசில் எண்ணங்கள் என்ன இருந்ததோ அதெல்லாம் தெரியாது. கேட்ட கேள்வி என் மனதில் போய் பதிந்து உட்கார்ந்து விட்டது. சிரிப்பு தான் வருது எனக்கு. எப்படிலாம் மக்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிக்கிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, என்ன சொல்கிறது, பொறாமையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கொண்டு எனக்கு ஒரு காமெடி சீன் வடிவேலு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. ஏண்டா அவனுக்கு டேலண்ட்டே இல்லாமல் அவன் பேசி அவனுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஆடான்னு ஏதோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கே சொல்கிறாங்கன்னா, ஒரு 0 சப்ஸ்கிரைபர் ஒரு 5000 சப்ஸ்கிரைபரை பார்த்து சொல்கிறாங்கன்னா அது பொறாமை தானே? தெரியல, நான் பொறாமன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மக்களே. நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு கீழே சொல்லுங்கள் கமெண்ட்டில். சிலருக்கெல்லாம் யார் என்ன பண்ணினாலும், என்ன நல்லது பேசினாலும் அது வெறும் பேச்சு தான், வெறும் பார்வை தான், சும்மா பேசுகிறாங்க அப்படின்னு போய் அந்த வெறும் பேச்சு கூட அவங்களோட தூக்கத்தை கெடுத்துருச்சு பாருங்கள். வெறும் பேச்சு கூட, வெறும் பேச்சு தான், இவளுக்கு டேலண்ட் இல்லாமல் பேசுகிறாள், அது வெறும் பேச்சு தான் அப்படின்னு அதை கடந்து போக முடியாமல், இந்த வெறும் பேச்சிற்கே இவளுக்கு இவ்வளவு சப்ஸ்கிரைபரானு அவங்களுக்கு ஒரு நாள் தூக்கம் போயிருந்திருக்கு, இல்லை ஒரு அரை நிமிஷம் வயிறு எரிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் நான் சொல்கிறேன். இந்த சேனலை நான் ஆரம்பித்தது கூட எனக்கு பொழுதுபோக்கு. நான் வீட்டில் சும்மா இருக்கும்போது அது என்னவோ யூடியூப்பில் நிறையா சம்பாதிக்கலாங்கிறாங்களே, அது எப்படின்னு பார்ப்போம், அதை கற்றுப்போம், ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கற்றுக்கொள்வோம். ஒரு கோலத்தை எப்படி கற்றுக்குறோம், ஒரு பூ தொடுக்கிறத எப்படி கற்றுக்குறோம், அது மாதிரி கற்றுப்போம். ஒரு லேர்னிங் ஆசையில் தான் நான் யூடியூப்பில் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கை நல்ல விதமாக தான் பேசணும். சில பேரை திட்டும்போது கூட அது விரசமாக திட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில பிரின்சிபல் இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் பேசுகிறேன். அதுவும் இன்றைக்கி நான் பேசினதோட நாளைக்கு நான் பேசுகிறது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகி பேசணும். நம்ம இது எடிட்டட் ஸ்பீச்சு தான்னாலும் நம்ம பேசுகிறதுலாம் டெவலப்மெண்ட் இருக்கணும். இன்றைக்கி எனக்கு இந்த வீடியோவுக்கு 4 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா அந்த 4 பேருக்கு பிடிச்சிருக்கு.
1000 பேர் பார்த்து அந்த 4 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்தாங்கன்னா அந்த 4 பேருக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு சந்தோஷம். ஐயோ மீதி அந்த 1000 பேருக்கு பிடிக்கலேன்னு நான் வருத்தப்படவே இல்லை. அப்படி நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுனால தான் அவங்க பேச்சும் எனக்கு ஸ்போர்ட்டிவாக நான் வச்சுட்டேன். பட் அது தோணித்து, அது எனக்கு ஒரு கண்டென்ட்டாக இங்கே கிடச்சிருச்சு. அதுதான் அவங்கள அறியாமல் கண்டென்ட்டை எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் மக்கள் சக்தி நேயர்களே, என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு நான் பேசி அதில் உள்ள உண்மைத்தன்மையை பல மக்கள் புரிஞ்சிட்டு அதில் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுறவங்க தான் என் பேச்சை ஊக்குவிப்பவர்கள். என் சேனலை நான் வளர்ப்பது நான் மட்டுமல்ல, என் சேனலுக்காக உழைப்பது நான் மட்டுமல்ல. எனக்கு என்னோட வீடியோவை முழுசாவோ அரையாவோ பார்த்துட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணுறது, பிடிக்காதவங்கள டிஸ்லைக் பண்ணுங்கங்கிறேன். அந்த டிஸ்லைக்கு கூட என்னை உயர்த்தும். அப்புறம் கமெண்ட்டு நல்ல விதமாக பண்ணுங்கள், அந்த கருத்துக்கு ஏற்ற கமெண்ட்டு பண்ணுங்கள். கண்டபடி அதை சொல்லாதீங்க. அதில் அதுக்காக எனக்கு சூப்பர்னு சொல்லணும்னு இல்லை. எது உங்களுக்கு பிடிக்கலையோ அதை அழகாக சொல்லுங்கள். ஏய் கிளவி என்ன இப்படி அப்படின்னுங்கிற மாதிரிலாம் கண்டபடி சொல்லாதீங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தை. அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், நல்ல விஷயங்கிறதுனால தான் இதை ஷேர் பண்ணுங்கங்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் மெயின். உங்களுக்கு பிடிச்சாதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என் பேச்சு பிடிச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது டேலண்ட் உள்ள வீடியோ தான். கரெக்டாக டேலண்ட்டே இல்லாமல் செக்ஸியாக காட்டி அங்கேக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அது அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அங்கே டேலண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இங்கே நான் வெறுமனே பேசி தான் நான் இங்கே வீடியோ போடுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒன்று என்னை உற்சாகப்படுத்துவதற்கும் நான் சொல்லும் விஷயம் உங்களுக்கு தேவைப்படுவதாக தான். அதுதானே வழியை. நான் எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க. அந்த சகோதரி சொன்னதையும் எனக்கு எப்போவுமே அவங்களும் சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, வரிசையாக இது ஃபேஸை எப்படி வச்சுக்கணும், பேக்ரவுண்டை எப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் அவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் இப்படி வார்த்தையை விட்டவுடனே எனக்கு ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். நான் அவங்களை இகழ்ந்தோ இதுவோலாம் நான் சொல்லலை, இது அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு நான் சாதாரணமாக யாராவது என்னை ஒரு லேசாக இன்சல்ட் பண்ண மாதிரி தோணிச்சுன்னா சாட்ஜிபிடிகிட்ட போய் கேட்டுப்பேன், இது என்னது, இது ரைட்டாக தப்பாம அது பக்காவாக சொல்லும். எது ரைட்டு எது தப்பு என்னங்கிறத கரெக்டாக சொல்லும். ஓ நம்ம பேசினது கூட இது கரெக்டாக தான் நீ பேசியிருக்க, ஆனால் இப்படி பேசியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும். அது மாதிரி அவங்களும் சாட்ஜிபிடி அவர்களும் இதை மிகவும் தவறுன்னாங்க. அது மாதிரி இன்னொருத்தர் பேசினதை இவங்க பேசினதாவது காமெடியாக போயிடுச்சு. இன்னொருத்தர் ரொம்ப கேவலமாக பேசியதை நான் அடுத்த வீடியோவில் கூறுகிறேன். இறுதியாக நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். என் பேச்சு வெறும் பேச்சாகவே இருக்கிறது என்று எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அவர்கள் நினைத்தால் மற்ற 5000க்கு மேல் உள்ள நபர்கள் என் பேச்சிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணது அவர்கள் என்னுடைய குரல் மக்களின் குரல், மக்களின் உண்மையான குரல் என் குரல் அப்படின்னு அவங்க தீர்மானித்ததுனால தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவித்துக்கொண்டு நான் நினைக்கும் அளவு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உயர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு என்னை நான் வளர்த்து கொள்வேன். அவ்வளோதான் ஒன்றே வழியே. மக்களையும் நான் கேட்டுக்கொள்வேன், நல்ல வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.